இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். சிலுவைன்னு யோசிக்கும்போது அடிக்கடி மனுஷர் யோசிக்கிறது, மனுஷீகத்தில் நம்ம யோசித்தோன்னா, ஐயோ சிலுவைனா எனக்கு ஏதாவது கஷ்டம் வருமா? மனித பார்வையில் சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்குது. மனித பார்வையில் அது ஒரு தோல்வியின் சின்னமாக இருக்கிறது. மனித பார்வையில் பாடு, வேதனை, எனக்கு வருகிற வலி, இதை எல்லாவற்றையும் எது குறிக்குது? சிலுவை குறிக்குது உலக பார்வையில். ஆனால் பரலோக பார்வையில், தெய்வீக கண்ணத்தோடு இட் இஸ் அ டிவைன் எக்ஸ்சேஞ்ச். பார்த்தோம் இல்லை, தெய்வீக பரிமாற்றம். அது ஆண்டவர் எல்லா சோதனையையும், எல்லா வெட்கத்தையும், எல்லா தோல்வியையும், எல்லா வலி, வேதனை, பாடுகள், கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்றாரு? தான் மேலே அந்த சிலுவையில் போட்டுட்டு சிலுவையை ஒரு வெற்றியின் சின்னமாக மாற்றி விடுகிறார். இந்த சிலுவையை நம்ம தெய்வீக வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ண ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இந்த சிலுவைன்னு பார்க்கும்போது இட் இஸ் அ பேரடாக்ஸ். ரெண்டு முரண்பாடான காரியங்கள் ஒன்றாக சேருவது. இந்த வாரத்தில் இந்த சிலுவையை பற்றி தியானம் பண்ணும்போது இது அதிகமாக என்னை தொட்டது. இதுதான் ரெண்டு முரண்பாடான காரியம். நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன், பாவத்திற்கு கட்டாயம் தண்டனை கொடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். இந்த நீதியும் அன்பும் ஒன்றாக இணைகிற இடம்தான் சிலுவை. நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் த லாஸ்ட் க்ளோரி லாஸ்ட் அண்ட் க்ளோரி ரீகெயின்டுன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்கணும்னா, மனுஷீகமாக பார்த்தா ஏதோ ஒரு தோல்வியோ, நம்ம போயிட்டுருக்கிற ஏதோ ஒரு வெட்கமான காரியமோ, ஐயோ வெட்கப்பட்டு விடுவேனோ அப்படின்ற காரியமோ, இல்லை ஏதாவது ஒரு வலி வேதனையோ, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வித சவாலாக இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அதை தீர்த்து வைக்கவே முடியாது. ஆண்டவரே, இந்த பிரச்சனை என்னால் முடியவே முடியாது. பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்னால் முடியாது, ஆனால் என் தேவனால் முடியும். அப்போ என்னால் முடியாது, தேவனால் முடியும். எந்தெந்த சவால்களை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோமோ, சிலுவையை பார்க்கும்போது இந்த சிலுவை நம்ம என்ன நினைப்பூட்டுகிறதுனா, நீ எது முடியாதுன்னு நினைக்கிறியோ அது தேவனால் முடியும். இரண்டு எதிர்மறையான காரியங்கள் இவை இணைவது தான் சிலுவை. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தது சிலுவையில் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்தது க்ளோரி லாஸ்ட், க்ளோரி ரீகெயின்டு. மகிமை இழந்த மகிமையை இல்லையா? 1 கொரிந்தியர் 2:7 ரொம்ப அழகான வசனம். அது எல்லாருக்கும் மறைக்கப்பட்டு எப்போ இந்த உலகத்தின் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்னதாகவே தேவனால் தீர்மானிக்கப்பட்டது. இழந்து போன மகிமையை, மனிதன் எந்த மகிமையை இழந்து போகிறானோ அதை மீண்டும் அவனுக்கு கொடுப்பேன். அதை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா திருப்பி உட்கார்ந்து அதை கேட்டு பாருங்கள். இழந்த மகிமை, எந்த மகிமை? பாவத்தினால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். அப்போது தேவன் என்ன செய்கிறார்? அந்த இழந்த மகிமையை நமக்கு திரும்ப கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளெஸ்ஸிங் லாஸ்ட் அண்ட் பிளெஸ்ஸிங் ரிடீம்டு. எந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேனோ அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறேன். இழந்து போன ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. இதற்கு மைய வேத வசனமாக எடுத்துக்கொண்டது கலாத்தியர் 3வது அதிகாரம். நீங்கள் திறந்து வைத்து கொள்ளலாம். 3வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியரில் பரிசுத்தவானாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நீ எதை இழந்து போனாய்? ஆசீர்வாதத்தை இழந்து போனாய். ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுனா என்னம்மா? ஆசீர்வாதம் இழந்தால் நமக்கு இருக்கிறது என்ன? சாபம். அப்போது சாபம் இருக்கிற உன்னிடத்திலிருந்து அந்த சாபம் நீக்கப்பட்டது.
ஆசீர்வாதத்தை இழந்தேன், சாபத்திற்குள்ளானேன். ஆனால் சிலுவையின் மூலமாக நான் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறேன்? அந்த சாபம் நீக்கப்பட வேண்டும். எந்த சாபம் இந்த உலகத்தில் வந்ததோ, எந்த சாபம் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததோ, அடிக்கடி யோசிக்கிறோம் இல்லையா? சாபம் சாபம், ஐயோ எனக்கு இந்த கேர்ஸ் இருக்குதா? சில வேளை பயப்படுறாங்க, நிறைய மக்கள் பயப்படுறது ஜெனரேஷனல் கர்ஸ். என்னுடைய பரம்பரையாய், என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அதுக்கு முன்னால் இருந்த பரம்பரையில் ஏதாவது ஒரு பாவம் என்னை இன்னும் தீண்டிக் கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட பயம் இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட என்னோட பேசிகிட்டு இருக்கிறாரு. எந்த விதமான சாபம் உங்களுக்கு இருந்தாலும், அந்த சாபத்துக்கு காரணம் நானாக இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும், இல்லை பரம்பரையோ இல்லை யாரோ எனக்கு இட்ட சாபமோ, அது எந்த சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்தை எடுத்து போடுகிறது தான் ஆசீர்வாதம். ஸோ பிளெஸ்ஸிங் லாஸ்ட்னா என்ன? சாபத்துக்கு உட்படுகிறது. பிளெஸ்ஸிங் ரிடீம்டுனா அந்த சாபத்திலிருந்து நீ மீட்கப்படுவது. அதை தான் நம்ம கலாத்தியர் 3வது அதிகாரம் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 3வது அதிகாரம் நம்ம ஒரு சில வசனங்களை பார்ப்போம். முக்கியமாக பார்க்கறது 13வது வசனம். இந்த சாபத்திற்கு நான் உள்ளாகிறேன் என்று பார்க்குறோம். சாபத்திலிருந்து சிலுவை என்ன செய்கிறது? மீட்டு விடுகிறது. நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்து வேதாகமத்தில் கலாத்தியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த இடத்துல பார்க்குறோம்? 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்பனா யார்? என்ன? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எழுதியிருக்கிறபடியேன்னு யார் அடிக்கடி பேசினது? இயேசு கிறிஸ்து இல்லையா? இங்கே அதே ஃபார்மேட்டை யார் ஃபாலோ பண்ணுறா? பரிசுத்தவானாகிய பவுல். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்தாரோ அதே தான் நாமும் வாழ ஆரம்பிப்போம். இதை தான் நம்ம பரிசுத்தவானாகிய பவுல் இடத்துல பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு? 13வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி. அப்போ உடனே நீங்கள் என்ன செய்யணும்? எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமம், டியூட்ரானமி 21:33 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 21வது அதிகாரம், பக்கம் 250 இருக்குது. நான் பயன்படுத்துகிற பைபிளில் உபாகமம், டியூட்ரானமி 21:33 இது கடைசி வசனமாக இருக்குது. இங்கே 33 இல்லைம்மா, 23வது வசனம். 33 இல்லை, 23 கடைசி வசனமாக இருக்கிறது. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கப்படலாகாது, அந்நாட்களில்தானே அதை அடக்கம் செய்ய வேண்டும். தூக்கில் இடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். 23வது வசனத்தின் மத்திய பகுதி. அப்போ இதை எடுக்கிறாரு யாரு? பரிசுத்தவானாகிய பவுல். இந்த வசனத்தை எடுத்து அவர் நமக்கு சொல்றது என்னன்னா, தூக்கிலே போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அது யாரால சொல்லப்பட்டது? மோசே சொல்லல, தேவனால் சொல்லப்பட்டதுன்னு இருக்குது. அப்படின்னா பரிசுத்தவானாகிய பவுல் நமக்கு என்ன சொல்றாரு? தூக்கிலே இடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை யார் ஏற்றுக்கொண்டாரா? தேவன் தன்மேலே, இயேசு கிறிஸ்து தன்மேலே ஏற்றுக்கொண்டார் என்று மேற்கோள் காட்டி அதை சொல்கிறார். இப்போ இதை சொல்லும்போது இந்த 13வது வசனம் திருப்பி வாங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் வரும்போது எழுதியிருக்கிறபடியே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இப்படி எழுதியிருக்கிறது யார் சொன்னது? தேவன் சொன்னதை யார் எழுதுறாரு? மோசே மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதப்பட்டதில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இப்போ மரத்திலே தூக்கப்படுகிறது யாரு? கிறிஸ்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவைன்ற வார்த்தை உங்களுக்கு வேதாகமத்தில் எங்கே முதல்ல வருதுன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சிலுவைன்ற வார்த்தையே வராது. ஆனால் சிலுவையை குறித்த
அந்த ஒரு ஒரு அடையாளம், இமேஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவைன்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்கே வருதுன்னா, பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே வரல. முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதை எழுதியிருக்கிறவர் மத்தேயு 10:38 தான் முதல் சிலுவைன்ற வார்த்தையே பைபிளில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரால். இது மத்தேயுலையும் வருது, மார்க்லேயும் வருது, லூக்காவிலையும் வருது. ஆனால் இது வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எடுத்து சொல்லுவதற்கு சொல்கிறாரு. அது அவர் மரித்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற சொல்லலை, அந்த இடத்துல சொல்லலை. அது சொல்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னா, மத்தேயு 27:32 சிலுவைன்னு வருது. அது சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. மார்க்கு 15:21 வருது. யோவான் 19 நீங்கள் படிக்கும்போது 19:17 வருது. அப்போ தான் இந்த சிலுவைன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் முதல் ஆண்டவரால் உச்சரிக்கப்பட்டது. அவர் உச்சரிக்கப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட் வித்தியாசமான பின்னணி. என்ன பின்னணியில் அவர் சொல்கிறாருன்னா, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாக வருகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ தன்னுடைய சிலுவை அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்குதுன்றத ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அது வேற மற்றொரு முறை தியானிக்கும் போது அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஆனால் இன்று நம்ம பார்க்குறது சிலுவை என்ற அந்த வார்த்தையானது சிலுவையின் மூலமாக சாபமானது எதுவாக மாறிவிட்டது? ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. இழந்து போன ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப கொடுப்பது தான் இயேசு கிறிஸ்து எனக்கு மரித்த சிலுவை. இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவையை தான் பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லும்போது இந்த 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அங்கே அடுத்தது பாருங்க, கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு வார்த்தை வந்துடுது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு. இப்போ எதனால சாபம் வந்தது? பரம்பரை சாபமாக இருக்கலாம், என்னுடைய மூலமாக நான் செய்த தவறு மூலமாக வந்த சாபமாக இருக்கலாம். எந்த வகையான சாபமாக இருந்தாலும் அதன் மையம், அதனுடைய ஆழம் எங்கிருந்து அது தொடங்குதுன்னா, நம்ம மையமான இடம் நியாயப்பிரமாணம்னு வருது. இது நம்மளை யோசிக்க வைக்குது இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின் மூலம் வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன செய்யலாம்? கண்ணை மூடிட்டு இதை நம்பிடலாம், குழந்தையாட்டம் அப்படியே விசுவாசி தரலாம். ஆனால் கொஞ்சம் சில வேளையில் என்ன ஆகும், நம்ம மனசு சலனப்படும் போது, ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தை நீங்கள் தானே கொடுத்தீங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் எனக்கு எப்படி சாபம் வரும்? ஆண்டவர் கொடுக்குற எதுலையாவது சாபம் இருக்குமா? என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? நம்ம யோசிக்கணும். வேத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறையா ரெஃபரன்சஸ் சொல்கிறேன், எழுதி வைத்துட்டு அப்புறம் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் தியானிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சாபத்தையும் நீக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு நான் வாழ்கிறேன்னா பெருமையாக சொல்கிறது இல்லை, மை லைஃப் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு. உங்களையே அதை யோசித்து பாருங்கள், இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு. அப்போஸ்தலர் 15:10 இந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 15:10 நான் வாசிக்கல, எழுதி வைத்து கொள்ளுங்க. இந்த நியாய பிரமாணம் எது மாதிரி இருக்குதுன்னா, எதோட கம்பேர் பண்ணுறாரு, எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, இட் இஸ் லைக் அ யோக்னா என்ன? நம்ம மேலே வைக்கப்பட்ட நுகம். ஆண்டவர் சொல்கிறது என்ன? என்னுடைய நுகம் லேசாக இருக்குது, பலுவாக இல்லைன்றாரு. அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு நுகமாக இருந்தால் நம்முடைய பிதாக்கள் யார்? இது அப்போஸ்தலரில் வருது. நம்முடைய பிதாக்களால் கூட அதை என்ன செய்ய முடியலையா? அதற்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபு 2:10 நம்ம திருப்பி வாசிக்க நேரம் இல்லை. ஒன்றில் தவறிவிட்டாலும்
இந்த நியாயப்பிரமாணம் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்குது? 10 நம்ம சப் டிவிஷனாக பார்த்து பிரிவுகளாக பார்த்தா 613 கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் ஒன்றில் நான் தவறிட்டாலும் என்ன ஆகும்? எல்லாவற்றிலும் நான் தவறினவனாக ஆகும். அப்போ நான் என்ன செய்ய முடியலன்னா, நியாயப்பிரமாணத்தை யாருமே முழுவதுமாக கீழ்ப்படிய முடியவில்லை. அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு சாபமாகிறதற்கு காரணம், நியாயப்பிரமாணத்தில் எந்த குறையும் கிடையாது. ஏனால் அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை என்னைக்கு நான் கீழ்ப்படியாமல் போறேனோ அது எனக்கு சாபமாக மாறிவிடுகிறது. நியாயப்பிரமாணத்தை என்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேனோ அது எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதனால் நியாயப்பிரமாணத்தில் ஒரு குறையும் கிடையாது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை நான் எப்படி கையாளுகிறேன்? சும்மா உங்களுக்கு விளங்கணும்னா யோசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியது ஒரு கன் இல்லையா? ஒரு துப்பாக்கி நம்ம கையில் கொடுக்கப்படுறது. துப்பாக்கி நல்லது தான். நீ துப்பாக்கியை எதற்காக பயன்படுத்துகிறாயோ அதன்படி அது என்ன ஆகுது? உனக்கு சாபமாகவோ உனக்கு அது ஒரு ஆசீர்வாதமாகவோ மாறிவிடுகிறது. அதை நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்தமானது, அதில் எந்தவித சாபமும் கிடையாது. ஆனால் அதை எப்படி கையாளுகிறேன்? உபாகமத்தில் நம்ம படிக்க வேண்டிய பகுதி, நம்ம ஒரு பைபிள் ரீடிங் வச்சுருக்கிறோம் நம்ம குரூப்பில். இது நிறைய பேருக்கு இல்லைன்னா எங்ககிட்ட கேளுங்க, இதை கொடுக்குறோம், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இந்த பைபிள் ரீடிங் அந்த ஒரு ஒழுங்குபடி கால அட்டவணையின்படி வேதாகமத்தை இதை படிக்கும்போது ஒரு வருஷத்தில் நம்ம வேதாகமத்தை முடிக்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னா, நம்ம எதை பேசுகிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பைபிள் ரீடிங் வருது. இது தேவனால் செய்யப்பட்ட காரியம், மனுஷனால் செய்ய முடியாது இல்லையா? அடுத்தது என்ன பேச போகிறோம் அடுத்த வருஷம்ன்ட்டு நமக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் இது நாங்கள் செஞ்சு, இந்த பைபிள் ரீடிங் செஞ்சு இதை இந்த கால வட்டனையை ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்களே இந்த வேதாகமத்தை படித்து முடிக்கிறோம். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது நம்ம பகுதியில் வருது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நியாய பிரமாணம் சாபமாக மாறுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். உபாகமம்ல 28வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும் அது ஆசீர்வாதமாக. அதுக்கப்புறம் 15 to 68 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது இது சாபமாக மாறுகிறது. இந்த 15 to 68 வரைக்கும் அநேக சமயத்தில் வாசிக்கவே பிரியம் இல்லாமல் இருக்குது. அப்பேற்பட்ட சாபங்கள் அங்கே காணப்படுகிறது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இப்போ இது சாபமாக இருக்கும்னு சொன்னோன்னா, எதற்காக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார்? இப்போ நம்ம எதை பார்த்துட்ருக்கிறோம்? சிலுவை எந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்தேனோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை இழக்கிற சாபம் என்று சொல்லுவது நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளாமல் இருக்கும்போது மாறுகிற எல்லா சாபத்தையும் குறிக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். ஏன் மனசில் ஆண்டவரே எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீங்க? ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்தாருன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது. அந்த காரணத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுவார். குறித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதே செய்தியை திருப்பி கேட்கும்போது இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. டு ரிவீல் சின் அண்ட் ஆர் நீட் ஃபார் அ சேவியர். பாவம் என்றால் என்ன என்பதை எடுத்து காட்டுவது தான் நியாயப்பிரமாணம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற என்னால் முடியாது. பாவம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. ஒரு கண்ணாடியை போல இதுதான் பாவம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அந்த கண்ணாடியால் முடியாது. நம்ம முகத்தில் என்ன அழுக்கு இருக்குது, நம்ம முகம் சரியாக இருக்குதான்னு கண்ணாடியை பார்க்குறோம் இல்லையா? பார்க்கும்போது அது தெரியுது, எங்கே அசுத்தம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அந்த கண்ணாடி அந்த அசுத்தத்தை நீக்க முடியாது. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் டு ரிவீல் சின்.
அந்த பாவத்தை உனக்கு எடுத்து காட்டும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உனக்கு சுயத்தால் முடியாது என்பதை நீ என்ன செய்யணும்? அங்கீகரித்து கொள்ள வேண்டும். எந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றாலும், ஆண்டவரே இதில் என்னுடைய சுய பலத்தினால இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. எனக்கு விடுதலை கிடைப்பதற்கு தான் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பகுதியை பார்க்குறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை தெளிவாக பார்க்கணுன்னா 19 24 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கலாத்தியர் 3:24 தேவன் நமக்கு ஒரு நம்மை விடுவிக்கிற மீட்பர் தேவை, நம்ம சாபத்திலிருந்து நம்மை மீட்கிற மீட்பர் தேவை என்பதை நாம் உணர்வதற்காக தான் நியாயம் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம். 2வது காரியம், ஏன் ஆண்டவரே இந்த நியாய பிரமாணம்னா டு டிஃபைன் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹோலினஸ். பரிசுத்தம் என்றால் என்ன நமக்கு தெரியறதில்லை. அதை சொல்லுவதற்காக எக்ஸடஸ் யாத்ராகமும் 20வது அதிகாரம், லேவியராகமும் 11வது அதிகாரம் 45வது வசனம். ஸோ பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக எனக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது, டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட் ஆர்டர். அதுக்கு டியூட்ரானமி உபாகமம் 6:24, உபாகமம் 6:24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நமக்கு எதை கொடுக்கிறது? பாதுகாப்பை கொடுக்கிறது நியாயப்பிரமாணம். அப்படி நீ வழி தவறி போகும்போது வழி இதுவே என்று சொல்லுகிற மெல்லிய சத்தத்தை கேட்பீங்க. எப்படி வழி தவறி போகிறேன்னு உனக்கு தெரியும்? நீ செய்கிறது தவறு எதுன்னு எப்படி தெரியும்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான். டு செட் அபார்ட் அ ஹோலி பீப்புள், பரிசுத்த ஜனங்களை தனக்கு பிரித்தெடுப்பதற்காக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். உபாகமம் 4:6-8 வரைக்கும். டு எக்ஸ்பிரஸ் காட்ஸ் லவ். இது ரொம்ப முக்கியமாக. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னோடு அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுவதற்காக. தேவனுக்கும் நமக்கும் நடுவில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? உடன்படிக்கையின் மக்களாய் இருக்கிறோம். யூ ஆர் ஸ்பெஷல் பீப்புள், சோசன் பீப்புள் சொல்கிறார் இல்லையா? உபாகமம் 7:6-11 வரைக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் அன்பின் மிகுதியால் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதுன்னா, இட் இஸ் அ கார்டியன் அண்ட் அ ஸ்கூல் மாஸ்டர். ஒரு ஸ்கூல் மாஸ்டர் என்ன சொல்வார்? இது தப்பு ரைட்டுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த தப்பையும் சரியானதையும் செய்ய வைக்கிறதுக்கு அவரால் முடியாது. உனக்கு ஒரு மீட்பர் தேவை. கலாத்தியர் 3:24-25 வரைக்கும். அடுத்தது, நமக்கு பாவம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த எது கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது. பரிசுத்தவானாகிய பவுல் எழுதுகிறார் ரோமர் 7வது அதிகாரம் 12. அதனால் ஒருவேளை உங்கள் மனம் சஞ்சலப்பட்டிருந்தா, ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபம்னு சொல்லியிருக்கிறாரு பரிசுத்தவான் ஆகிய பவுல்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் எந்த அசுத்தமும் கிடையாது. அது பரிசுத்தமானது. அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இப்போ எங்கே இதில் தொந்தரவு வருதுன்னா, நாம் செய்கிற விதத்தில். நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடித்தால் அது நமக்கு என்ன? ஆசீர்வாதம். நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்காமல் போனேன்னா அது எனக்கு சாபம். இப்போ பரிசுத்தவானாகிய பவுலே என்ன சொல்கிறாரு 7வது அதிகாரத்தில் ரோமரில், நிர்பந்தமுள்ள மனிதன் நான் கடைபிடிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலையே. இந்த நியாயப்பிரமாணம் எப்படின்னா 613 மணிகள் ஒன்றாக கோர்க்கப்பட்டது போல, நீ ஏதாவது ஒன்றில் தவறிட்டேனாலும் எல்லா மணிகளும் என்ன செய்யும்? கீழே சிதறி விழுந்துடும். அதனால தான் இந்த நேரத்தில் ஆண்டவர் சிலுவைனா என்னான்னு நமக்கு சொல்கிறாருன்னா, அழகான வசனம் இல்லையா? அந்த கலாத்தியர் 3:10
13. பிரமாணத்தினால் வந்த சாபத்தை ஆண்டவர் என்ன செய்துட்டாராமா? தான் மேல் ஏற்றுக்கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி உபாகமத்திலே தேவனால் சொன்ன வசனத்தை மோசே எழுதியிருக்கிறார் இல்லையா? அதன்படி நீயும் நாமனும் யாரு? ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். ஆனால் நமக்கு வருகிற சந்தோஷமான செய்தி என்னன்னா, இந்த இழந்த ஆசீர்வாதம், சாபத்திற்கு உள்ளான நமக்கு தேவன் என்னவா மாறிட்டாரு? சாபமாக மாறிவிட்டார். சப்ஸ்டிடியூஷனரி டெத். நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய சாபத்திற்கு நான் அடைய வேண்டிய எனக்கு என்னுடைய தீமையை, ஆசீர்வாதத்தின் இழப்பை, சாபத்தின் பிரதிபலனை அனைத்தையும் தேவன் எடுத்துக்கொண்டார். அதனால என்னிடத்திலிருந்து எதெல்லாம் நீக்கப்பட்டதுன்னா, எல்லா தோல்வியும் என்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டதாக இருக்கிறது. பாவம் என்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டது. சாபம், பிசாசு, வியாதி, மரணம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று நான் இழந்த தேவனது பிரசனத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அதனால் சிலுவை எனக்கு என்ன செய்து? இட் இஸ் அ சப்ஸ்டிடியூஷனரி டெத். நான் மரிக்க வேண்டிய இடத்தில் எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அப்போ இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? எந்த சாபமும் உன்னையும் என்னையும் தொட முடியாது. நான் செய்ய வேண்டியது எல்லாம் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த சிலுவையை ஒரு பாலமாக, தேவனோடு இணைக்கிற பாலமாக, என் சாபத்தை எடுத்து போட்ட ஒரு கருவியாக நான் பார்க்க வேண்டும். பார்க்கறதோடு நிற்காதீங்க, விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பதோடு நிற்காதீங்க, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? யோவான் 10:10 நம்ம மனசில் இருக்கிற இந்த விசுவாசத்தை திருட பார்ப்பான். நம்ம நினைக்கிறோம் பிசாசு திருட வந்தானா ஏதோ நம்ம பொருளை திருட வந்தான். இல்லைம்மா, நம்முடைய மனதில் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை திருட பார்ப்பான். கொஞ்சம் திருட்டாங்க சலனம் வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் 13வது வசனத்தில், எனக்காக இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானார். அவர் சாபமானதினால எந்த சாபமும் உன்னையும் என்னையும் தொட முடியாது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசித்து வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. எந்த கடினமான சூழ்நிலையின் மூலமாக நீங்கள் போயிட்டு இருந்தாலும், கிராஸ் இஸ் அ பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். கிராஸ் எதை கிராஸ் பண்ணுது தெரியுமா? நீதியும் அன்பும் கிராஸ் பண்ணுறது தான் சிலுவை. என்னுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது அல்லவா? அதுதான் சிலுவை. நம்ம வாழ்க்கையில் எதை இழந்து காணப்படுகிறோமோ, இது என்னுடைய சாபமா, தேவன் என்னை தண்டிக்கிறாரா, இப்படியெல்லாம் எண்ணம் வந்ததுன்னா இது மனுஷீக எண்ணம். பிசாசு நம்முடைய விசுவாசத்தை திருடுவான். அந்த விசுவாசத்தை என்ன செய்வான்? கொலை செய்வான். விசுவாசத்தை என்ன செய்வான்? அழித்து விடுவான். நம்ம என்ன செய்யும்போது, அவன் திருடும் போதே நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை கண்டு கொள்ள வேண்டும். we need to recognize. இது என் மனசில் சலனம் வருதுன்னா இது பிசாசு கொடுக்கறது. உடனே உங்கள் கண்ணு முன்னால் வர வேண்டியது சிலுவை. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற தேவன் எனக்காக மரித்து அவரே சாபமாகி விட்டார். இனி என்னுடைய சாபத்திற்காக எதுவுமே நான் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சப்ஸ்டிடியூஷனரி டெத், நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார் இல்லை, அதை விசுவாசிக்கிறேன், அதை செயல்படுத்துகிறேன். விசுவாசிப்பதோடு நிறுத்தி விடாதீங்க, அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்துறதுன்னு என்ன? ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்ட்டு வாய் விட்டு சொல்லி உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்படி செய்யும்போது சாபத்துக்காக பயப்பட வேண்டியதே இல்லைம்மா. நாம் எல்லாரும் யார் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனேனோ அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டவளாக, அதனால் நான் எப்படி வாழ்கிறேன்? நிறைவான வாழ்க்கை,
abundant லைஃப். அதுதான் நம்மளோட தீமே, நம்ம குரூப்போட தீமே லைஃப் abundant. ஏதோ காலையில் எந்திரிச்சேன், ராத்திரி படுக்கிறேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன் இல்லைம்மா. என் நிறைவான வாழ்க்கை கண்ணை மூடும்போது கூட ஒரு சந்தோஷமான நிறைவு. எதனால? சிலுவை அவமானத்தின் சின்னம் இல்லை சுவாமி, சிலுவை எனக்கு வெற்றியின் சின்னம். நான் இழந்து போன ஆசீர்வாதம் அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்கிறேன்? மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, சிலுவையிலே அப்பா நாங்கள் எதற்காக சபிக்கப்பட்டோமோ, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியவில்லை ஆண்டவரே, இதை அறிந்த நீர் ஆண்டவரே, மாம்சம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. பரிசுத்தவானாகிய பவுல் ஆண்டவரே ரோமர் 8:3 சொல்லுகிறாரே, என்னுடைய மாமிசம், மை ஃப்ளெஷ் இஸ் வீக், ஆனால் மாமிசம் பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே என் சாபத்தை எல்லாம் எடுத்து போட்டு நியாயப்பிரமாணத்தை என்னுடைய சொந்த பலத்திலே நிறைவேற்ற முடியாமல் இருக்கும்போது என் தேவன் எனக்காக சாபமாக்கி ஆண்டவரே என்னை இன்று ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தை அன்பின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக படிப்படியாக நான் நிறைவேற்றி ஆண்டவரே உமக்காக வாழ நீர் எனக்காக மரித்ததற்காக உமக்கு நன்றி. இன்றிலிருந்து ஆண்டவரே என் சொந்த பலத்தின் மேலே சாராமல் ஆண்டவரே நீர் எனக்காக மரித்து சாபமானீரே என்ற அந்த வாக்கு தத்தத்தின் மேலே சார்ந்த ஆண்டவரே உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, என்னை மகிமைப்படுத்தின உம்முடைய மகிமைக்காக, என் சாபத்தை எடுத்து போட்டு ஆசீர்வதித்த உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே நானும் ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன்.